தனுசு ராசி. தனுசு ராசிக்கான ஆடி மாத பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான குரு பகவான் 7லேருந்து 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளமாக இருப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா, உங்கள் வாழ்க்கை துணை மூலயமா உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். ஸோ அதே போல் என்னன்னாக்கா, மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுமானா கண்டிப்பாக வெற்றி அடையும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மருத்துவ விரயம் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிகிச்சை எடுக்கிறது குறிப்பாக என்னென்னாக்கா, இயற்கை சார்ந்த முறையில் ஏதாவது சித்தா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வச்சுக்கல, இந்த மாதிரியில் சுக்கிர பகவான் குருவோட சஞ்சரிக்கும் போது ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் இல்லை மருத்துவத்திற்காக ஏதாவது சிகிச்சைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். ஸோ அதனால் என்னன்னாக்கா, உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சீராக புரிஞ்சுக்கணும். அதே போல் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் 3ல் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா, இந்த காலத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தருமானா நன்மையை கொடுக்க மாதிரி இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா, வீடு விற்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம், இல்லை சொத்து விற்பனை செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கலாமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்கினீங்கனாலும் பழைய ஒரு வீடை வாங்குவதற்கு ரெனோவேட் பண்ணி வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகமான கண்டிப்பாக உருவாகும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, பாக்கியத்திற்காக சில விரயங்கள் எல்லாமே இருக்கும். என்னென்னாக்கா, சில பேர் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த முயற்சிகள் விரயமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் தந்தைக்காக ஏதாவது ஒரு விரயம் இல்லை தந்தை ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இருந்த ஏதாவது ஒரு பாக்கியங்கள் விரயமாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா, அவன் ஃபோன் உடையிறது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இல்லை ஃபோன் உடையிறது, ஃபோன் டிஸ்பிளே உடையிறது அந்த மாதிரியான ஏதாவது உங்களுடைய அசட் இந்த காலத்தில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகுது உடையிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படுமானா ஏற்படும். ஸோ இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் ஆகஸ்ட் கடைசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 7ல் சஞ்சரிப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 10ல் சஞ்சரிப்பார். அதாவது தொழில் ரீதியான ஏதாவது ஒரு பயணங்கள், தொழிலில் ஏதாவது ஒரு அவசர நிலை, அதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக இந்த ஒர்க்கு பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே ஏற்படும். அதனால் ஒரு சிறிய ஒரு மன அழுத்தம், தொழில் ரீதியான விஷயத்தினால ஒரு சிறிய ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதும் என்னென்னாக்கா, உங்களோட மனசில் ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். தாய் வழியில் ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் நிறைய வாகனம் சார்ந்த விஷயத்துலேயும் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். இல்லைன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கலாமா இந்த மாதிரியான புது எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அது இதே போல் என்னென்னாக்கா, சூழ்நிலைகளில் குறிப்பாக சில விஷயங்களில் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். அதாவது என்னென்னாக்கா, வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விரயம் இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும். நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அசுகங்கள் சரியாயிடும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, தேவையற்ற விவாதங்களை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா, வாழ்க்கை துணையோட குடும்பம் சார்ந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். அதன் மூலயமாக ஒரு தன ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் கையாள்வது, எங்கேயாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, புது தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா ஒரு கடனை அடைத்து நீண்ட நாள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆடி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு ஆடி மாதமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த உக்கிர தெய்வ வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய உக்கிர தெய்வ வழிபாடுன்னா வாராகி வழிபாடு, பிரத்யங்க இந்த மாதிரியான வழிபாடுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்வது இல்லைன்னா எங்கேயாவது புத்துக்கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி சர்ப்பம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது வெளிநாடு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்குமானா கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி புத்துக்கோயில் அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு வந்து சர்ப்ப வழிபாடு செய்யும்போது வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விநாயகர் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்வில் பாக்கியத்தை பெருக்கும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஆடி மாதத்தை உங்கள் வாழ்க்கையை சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு ஆடி மாதமாக அமைச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.